ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். அக்பர் தன்னோட சபையில் பொதுமக்களை எப்போவுமே நேரில் பார்த்து குறைகளை விசாரிக்கிறது வழக்கம். ஒரு நாள் அக்பரோட சபைக்கு சுந்தரி பாய் அப்படிங்கிற ஒரு கிழவி வந்தா. அவள் ரொம்ப ஏழை. அக்பருங்கிற அந்த பிரபு கிட்ட போய், ஓராண்டுக்கு முன் நான் பத்ரிநாத் யாத்திரைக்கு போகணும்னு விரும்பினேன். என்னோட உடைமைகள் எல்லாம் பொற்காசுகளாக மாற்றி ஒரு பையில போட்டு வாயை இறுக கயிற்றினால் கட்டி அதன் மேலே மெழுக ஊற்றி அதில் ஒரு புறா சின்ன மோதிரத்தை மெழுகில் அடையாளத்துக்காக பதிச்சேன். பின்பு மிகப்பெரிய மனிதர் குல்ஷா கிட்ட போய் நேரில் போய் கொடுத்துட்டு வந்து நான் பத்ரிநாத் போயிட்டு வர்ற வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கும்படி சொன்னேன். அவர் என்னை வீட்டின் பின்புறம் அழைத்துட்டு போய் அங்கே ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ளே என் பணப்பையை போட்டு பிறகு மண்ணை போட்டு மூடிட்டார். பிறகு என்கிட்ட, நீ பிரயாணம் முடிந்து வந்த பிறகு நீயே இந்த குழியை தோண்டி எடுத்துக்கலான்னு சொன்னார். பத்ரிநாத் யாத்திரை முடிஞ்சு வந்த பிறகு அவரை பார்த்து அவர் கூறியது போலவே என்னோட பையை பெற்றுக்கொண்டு வீடு போடுறதுக்கு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் பையன் மீது ஊற்றிய மெழுகும் புறா சின்னமும் அப்படியே இருந்தது. ஆனால் பையனுள்ள இருந்த தங்க காசுகள் மட்டும் செப்பு காசுகளாக மாறி இருந்துச்சு அப்படின்னு கூறி கண்ணீர் வடிச்சா. அந்த அம்மாவின் கண்ணீரை கண்ட பீர்பால் அக்பர் கிட்ட, இதை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னார். பீர்பால் அந்த அம்மாவை பார்த்து, அம்மா, உன் பை என்கிட்ட இருக்கட்டும். நீ சொல்றது உண்மையானா உன் பொற்காசுகள் உனக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்லி அனுப்பிட்டார். பீர்பால் வழியில யோசிச்சு கொண்டே வீட்டுக்கு போனவர் தன் வீட்டில் இருந்த புதிய படுக்கை விரிப்பை எடுத்து கிழித்தார். பிறகு இந்த படுக்கை விரிப்பை கிழிந்ததே தெரியாமல் அருமையாக தைக்க தெரிந்த திறமையான தையல்காரன் யாராவது தெரியுமா அப்படின்னு காவலாளிகிட்ட கேட்டார். அவன் மன்சூர் அலி என்னும் தையல்காரன் இருக்கிறான், அவன்கிட்ட கொடுத்தா கிழிஞ்சதே தெரியாமல் தச்சிருவான்னு. பீர்பால் தன் வேலைக்காரனோட மன்சூர் அலியின் கடைக்கு போனார். கிழிந்த படுக்கை விரிப்பை கொடுத்து தைக்க சொன்னார். அவன் கிழிந்ததே தெரியாதவாறு தச்சு தந்தான். அடுத்ததான் அந்த கிழவியின் பையை நீட்டி, இந்த பையை சமீபத்தில் நீ தையல் போட்டியா அப்படின்னு கேட்டார். ஒரு மாதம் முன்பாக குல்ஷா என்கிட்ட வந்து பையில் ஒரு இடத்த சுட்டி காட்டு தச்சு தருமாறு கேட்டார் அப்படின்னா. பீர்பால் படுக்கை விரிப்பை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போனார். மறுநாள் தர்பார் கூடிச்சு. பீர்பால் அக்பர் கிட்ட அந்த அம்மா சொன்ன எல்லாமே உண்மை அப்படின்னு நடந்தது சொன்னார். அக்பர் குல்ஷாவை பார்த்து, பீர்பால் சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்டார். பிரபு, பேராசை என்னோட கண்களை மறைச்சிருச்சு, என்னை மன்னிச்சிருங்க. கிழவிக்கு அவளோட பொற்காசுகளை திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு அக்பர் குல்ஷாவை சிறையில் அடைச்சார். பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை கண்ட அக்பர் அவருக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிச்சார். எல்லாரும் அவரை வியந்து பாராட்டினாங்க. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.